Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிறகு அவரக்காய்ங்க. இந்த சிறகு அவரக்காயை பயன்படுத்தி நம்ம அருமையான பொரியல் செஞ்சுருக்கோம். இந்த சிறகு அவரக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் கிடைக்குங்க. அதனால் இந்த சீசனில் கிடைக்கிற இந்த சிறகு அவரக்காயை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி நம்ம உடல் நலத்தை பாதுகாத்துக்கலாம். நல்லா பிஞ்சு காயாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த சிறகு அவரக்காய் பொரியல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த சிறகு அவரக்காய் பொரியலை நம்ம இந்த துவரம்பருப்பு காம்பினேஷனோட செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. ரசம் மட்டும் வச்சுட்டு இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சிறகு அவரக்காய் பொரியலை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்றைக்கி இந்த சதுர அவரக்காயை பயன்படுத்தி நம்ம பொரியல் பண்ண போகிறோங்க. இந்த பார்த்திங்களா, 4 பக்கமும் இந்த மாதிரி விங்ஸ் மாதிரி இருக்கும். இதை சிறகு அவரைன்னு சொல்லுவாங்க, கள்ளி அவரக்காயின்னு சொல்லுவாங்க, சதுர அவரக்காயின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதிரி மாதத்தில் மட்டும் தான் கிடைக்கும், மற்ற டைமில் கிடைக்காதுங்க. இந்த காயை நம்ம மார்க்கெட்டில் பார்த்துருப்போம், ஆனால் இதில் என்ன செய்கிறதுன்னு தெரியாது. இதில் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட சதுர அவரக்காய்களை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு ஆவி விட்டு வேக வைக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுருக்கேன், அதில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த தட்டை அப்படியே நம்ம இறக்கி விட்டுருவோம். இப்படி மூடி போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகணும். வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த காய் வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம அரைக்கிற பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சேங்க. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஊற வச்ச இந்த துவரம்பருப்பை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரன்ற பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி பதத்தில் நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது காய் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா உடையிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது எப்படி இந்த பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம். நம்ம எவ்வளோ காய் எடுக்கிறோமோ அதில் 3/4 வசியான சின்ன வெங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்து சின்ன வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த துவரம்பருப்பு விழுது இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு விழுதியும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இந்த துவரம்பருப்பு விழுது வந்து நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வரும் பாருங்கள். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்த துவரம்பருப்பு விழுதை நல்லா நம்ம பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துருச்சு. அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற இந்த சதுர அவரக்காய்களை இந்த விழுதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த விழுதும் இந்த காயும் ஒன்றா நம்ம கலந்து விட்டுருணும். ரொம்ப அருமையான நம்மளுடைய சதுர அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சீசனில் கிடைக்கிற எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, சீசனில் கிடைக்கிறத நம்ம எல்லாமே எடுத்துக்கணும். அப்போ தாங்க நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான அருமையான டேஸ்ட்டில் நம்மளுடைய சதுர அவரக்காய் பொரியல் ரெடி. உங்களுக்கு இந்த அருமையான சிறகு அவரக்காய் பொரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.